பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 66 verse 13. சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் நான் பிரவேசிப்பேன். சங்கீதக்காரர் ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது நான் சர்வாங்க தகன பலிகளோடு பிரவேசிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பர்த்டேக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம யாருமே சும்மா போக மாட்டோம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது நம்ம கொண்டு போவோம். இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ளவர்ஸோ, இல்லை அவங்க வீட்டில் பாட்லக் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டிஷ் ஏதோ ஒன்று, இல்லை சம்திங் வெரி ஸ்மாலாக இருக்கலாம், இன்சிக்னிஃபிகண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். அப்போது ஒரு ஹியூமன் ஒருத்தருடைய வீட்டுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாட்எவர் இட் இஸ், நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், இல்லை ஒருத்தங்க நம்மளை விசிட் பண்ணுறோம் அப்படின்னா என்னமோ ஏதாவது ஒன்று கொண்டு போகிறோம். நம்ம தேவனுடைய வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோம்? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு வசனம் எப்படி சொல்லுது? என்னுடைய பிரசனத்தில் நீ வெறும் கையாக வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா ரொம்ப ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அதை மாத்திரம் அவர் சொல்லலை. காணிக்கை என்பது நான் தேவனை நேசிக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்ததில் அவருக்குரிய பங்கை நான் சந்தோஷமாக கொடுக்கறது காணிக்கை. ஆனால் தேவனுக்கு ரொம்ப பிரியமானது என்னதுன்னா பலிகள் இல்லையா? அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒவ்வொருத்தரும் தேவாலயத்துக்கு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு ஆடோ மாடோ, இல்லை அவங்க ரொம்ப திராணி ரொம்ப இல்லை, அவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பறவையாவது அவங்க என்ன செய்வாங்க? பலியிடும்படி எடுத்துக்கொண்டு போவார்கள். அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவனும் வெறும் கையா என் சந்நிதிக்கு வரக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னது அதுதான். அல்லேலூயா. நம்ம தேவ சந்நிதியிலேருந்து, தேவ பிரசனத்திலேருந்து எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பலி. அப்போ அந்த நாட்களில் அது அவங்க பலியாக கொண்டு போனாங்க. அது வெட்டப்பட்டது, அது பேர்ன் பண்ணப்பட்டது, சர்வ அங்கங்களும் தகனிக்கப்பட்டது. அக்கினியினால் அந்த தகனம் நடந்தது. அக்கினி ஆண்டவர் அந்த அக்கினியினால் அதை தகனிக்கும் பொழுது அது ஒரு சுகந்த வாசனையாக ஆண்டவர் அதை முகர்ந்தார் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு பலியிடுவதற்கு நம்ம அனிமல்ஸோ பேர்ட்ஸையோ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன செய்துட்டாரு? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டு விட்டார். அதனால் இன்றைக்கி நான் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையையோ நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய பலி என்ன தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அருமையாக தேவனுடைய மனுஷனாகிய பவுல் அதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நம்மையே ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம ஜீவ பலியாய் கொடுக்கணுமா? அல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி நாம் கொண்டு செல்லுகிற பலி என்னது? நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறது தான் நம்முடைய பலி. இன்றைக்கி நான் மிருகத்தை கொண்டு போய் பலியிடுகிறதுல தேவன் பிரியப்படலை. என்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை, கோல்டு சில்வரை கொடுக்கறதுல ஆண்டவர் பிரியப்படலை. என்னையே நான் பலியாக கொடுக்கணும். ஜீசஸ் நம்மக்கிட்ட கேட்குறது நம்மளை கேட்குறாரு. புரியுதா? ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறத கேட்கல. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள் அல்ல, என்னையே தேவன் கேட்கிறார். ஐ வாண்ட் யூ மை டாட்டர். என் மகளே, நான் ஒன்னே தான் விரும்புகிறேன். என் மகனே, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
நம்ம அது கொடுக்க ரெடியாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா பிரியமானவர்களே? இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா, நம்மளை கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண நம்ம ரெடியாக இருக்கிறோமா? நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம், ஆமாம் ஆண்டவரே நான் என்னையை கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன், ஆனால் எனக்குன்னு எவ்வளோ சுயமான நிறைய திங்ஸை நான் வச்சுருக்கிறேன். நான் இதை செய்யணும், நான் இதை பண்ணணும், நான் அப்படி செய்யணும், நான் அதை பண்ணணும், அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சுய சித்தம், என்னுடைய சுய லிஸ்ட்டு நிறைய இருக்குது. அதை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தேவன், ஆண்டவரே நீங்கள் சொல்கிற பாதையில் நான் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் காட்டுற வழியில் நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் பிடிக்கலனா அதை நான் விட்டுடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னையே நான் ஜீவ பலியாகி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? இல்லை ஆண்டவரே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த ஜாபு தான் வேணும், இந்த வீடு தான் வேணும் ஆண்டவரே, இப்படி தான் ஆண்டவரே என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்மளாவே நம்ம லைஃப்பை திட்டமிட்டு ஆண்டவர் அதை செய்யணும்னு நாம் போராடுறோமா? பிரியமானவர்களே, நம்மளை நாமே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற நம்மளை ஒப்பு கொடுக்கறது தான் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். சரண்டரிங் ஆர்செல்ஃப், நம்மளையே சரண்டர் பண்ணுறது இல்லை. நம்ம பாடுகிறோம்ல, ஐ சரண்டர் ஆல், நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன், நான் என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம், அப்படிலாம் பாடுறோம், நிறைய பாடுறோம். ஆனால் அது உண்மையாகவே நம்மளால் அதை செய்ய முடியுதா? ஏசு கிறிஸ்துவ எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசு எதுக்காக இந்த பூமியில் வந்தாங்க? தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவன், தன்னையே அவர் ஒப்பு கொடுத்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அவருடைய லைஃப்பில், ஜீசஸுடைய லைஃப்பில் தனக்காக அவர் எதுவுமே வாழலைல்ல, தனக்காக எதையுமே சேர்த்து வைக்கல, செல்ஃபிஷாக ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. கடைசியில் ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் ரொம்ப கடினமாக இருக்குது, இந்த பாதை ரொம்ப கடினமான பாதையாக இருக்குப்பா, இதிலேருந்து என்னை கொஞ்சம் நீங்கள் விடுதலை பண்ணுவீங்களா? ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். அதுதான் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, இந்த பாதையில் எனக்கு பயங்கர கடினமாக இருக்குப்பா ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அது ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. இன்றைக்கி நம்ம தியானித்தோம் இல்லையா, சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். நம்மளையே தகனமான ஒரு பலியாக நாம் ஒப்பு கொடுத்தவர்களா, ஏசப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஏசப்பா, என்னுடைய எவ்ரி இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர், எல்லா டிசையர்ஸ், என்னுடைய விஷஸ், என்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் சரண்டர் பண்ணுறேன், உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம தேவ ஆலயத்துக்குள்ள வரணுமா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ காரியத்தை நம்ம பிளான் பண்ணுறோம், இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ஜுவல்ஸ் போடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னது? நீ உன்னையே எனக்கு கொடுப்பியா? will you give yourself to me? நான் என்னையே உனக்காக கொடுத்தேன்ல, அதுதானே இந்த எக்ஸ்ட்ரீம் லவ். இல்லை, ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறதுனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் த லவ் என்னது? அவங்கக்கிட்ட இருக்கிறத எடுக்கிறது இல்லை, அவங்களையே நேசிக்கிறது இல்லையா? அப்போ ஜீசஸ் தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லலை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். இதுதான் சர்வாங்க தகன பலி. நம்மையே சர்வ அங்கங்கள், என் கண்கள், என் காதுகள், என் வாய் ஆண்டவர், என்னுடைய மனது ஆண்டவர், என் கை ஆண்டவர், என் கால் ஆண்டவர், என்னுடைய எல்லா சர்வ அங்கத்தையும் ஆண்டவரே நான் தகனிக்கிறேன் அப்பா. நாட் மை வில் லார்ட், நாட் மை டிசையர் லார்ட், நாட் மை ஃபீலிங்ஸ் லார்ட், உங்களுடைய காரியம் நடக்கட்டும் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கறது தான், அதுதான் மிகப்பெரிய ஆராதனை. இங்கிலீஷில் இன்னொரு வேர்ஸ் கூட ஆட் ஆகுது, அது இதில் நெக்ஸ்ட் வேர்ஸில் வருது, நமக்கு டைம் இல்லை, நான் வாசிக்கிறேன். அதாவது என்னென்னா, அடுத்த வசனத்தில், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்மையே நம்ம பலியாக ஒப்பு கொடுக்குறோம். அப்புறம் நம்ம இக்கட்டான நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பொருத்தனையை நம்ம செலுத்த வேண்டும். தேவ ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பொருத்தனை நமக்கு ஞாபகத்தில் வரணும். ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், நான் அதை செலுத்துவேன் ஆண்டவரே. ஐ வில் பே மை வாவ்ஸ் when I go to the temple of the Lord. ஆண்டவருக்காக பண்ண பொருத்தனைகள், என்னென்ன பொருத்தனை நம்ம பண்ணி மறந்துருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிற ஒவ்வொரு பொருத்தனைகளை இனிமேலும் தாமதியாமல் அதை உடனடியாக செய்ய ஆண்டவர் நம்ம முடிய கேட்கல. சிலர் முடியை நான் முடியெல்லாம் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு பொருத்தனை. நம்ம என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறோம்?
இனிமேல் இந்த மூவி நான் இனிமேல் இந்த மாதிரி வாட்ச் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி ஷோஸ் நான் வாட்ச் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் இந்த மாதிரி கதை புக்கு நான் படிக்க மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் தசம பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே, நான் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் மினிஸ்ட்ரிக்கு இதை செய்வேன் அதை செய்வேன். எவ்வளவோ பொருத்தனை பண்ணோம் இல்லையா? அதை நம்ம நிறைவேற்றுகிறோமா? நிறைவேற்றி இருக்கிறோமா? ஒருவேளை நிறைவேற்றாமல் இருந்தா இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகும்போது என் பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நான் என்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பேன், என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 66:13 சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?